பாண்டிச்சேரி அண்ணா சாலை 45 ஃபீட் ரோடு. ரெயின்போ நகர் கட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கார் ரெயின்போ நகர் போனால் திரும்புகிற இடம் 45 ஃபீட் ரோடு ரெயின்போ நகர் சந்தி. 45 ஃபீட் ரோடு ரெயின்போ நகர் பக்கத்துலேயே. இங்கே ஒரு ஏபி ஆஃபீஸ் இருக்கும். ஏபி ஆஃபீஸ் சொன்னல இதுதான். யாருமே அது மேலே போக மாட்டாங்க, அதிகமாக ஒதுங்கி தான் போவாங்க. ஒதுங்கி போனால் டிராஃபிக் தான் ஆகும். இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும், பூங்கா கரெக்டாக அந்த திரும்புகிற இடத்துல இருக்குது பாரு. தெரியுதா? பூங்கா சொன்னல இதான் பூங்கா. இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது இந்த பூங்கா. அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். இங்கே வந்து அண்ணன் ஜான்குமார் அண்ணா ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாண்டிச்சேரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமராஜ் சாலை கனெக்டிவிட் ஆகும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. இந்த ரோடும் கொஞ்சம் பிஸியான ரோடு தான். இங்கே நிறையா இடத்துல அதுமாரி பள்ளங்கள்லாம் இருக்குது. ரோட்டில் வந்து நிறையா ரொம்ப நாளாக வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, 2 பக்கமும் பார்க்கிங்கு எடுக்காமல். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. போக்குவரத்து நெரிசலுக்கு அதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் தான். இப்போது கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள், ரோடெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்கள், மக்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க. மக்கள் தான் முக்கியம், மக்களுக்காக தான் எல்லாமே. ஓட்டு போடுறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வேலையை விட்டுட்டு வராங்க இல்லையா? ஆதார் கார்டு வேணுன்னா வராங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஜாதி சான்றிதழ் வேணுன்னா வராங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் கியூவில் நிற்கிறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது மக்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மற்ற விஷயங்களை கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அவங்க போகிற சாலை, அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க யூஸ் பண்ணுற கரண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களையாச்சும் சரி பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் அதையாச்சும் ஒழுங்காக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக.